விவசாய நிலம் இல்லாமல் என்ன பண்ணுறது? இன்னைக்கு வந்தது இதுக்கு முன்னே அந்த வேலை செஞ்சு போயிடுச்சோம். இந்த மண்ணை நம்பி தான் போயிடுச்சோம். நாங்கள் ஏரி வேலை நம்பி போய்க்கல. ஊர் விவசாய நிலையம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வர விட மாட்டோம். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். ரீசெண்டாக விஜய் எதுக்கிட்ட பருந்தூருக்கு பறந்து போனார் அப்படின்னு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 1000 நாட்களாக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். 2008 டைமில் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்என்டி நிறுவனத்தோட டைப் பண்ணி ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு ஏர்போர்ட் கட்டலாம், பெரிய ஏர்போர்ட்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்படி ஏர்போர்ட் கட்டுறதுக்காக சூஸ் பண்ணப்பட்ட இடம் தான் பருந்தூரும் அதை சுற்றி இருக்க பகுதிகளும். 2022 ஆகஸ்ட் மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பருந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் திட்டத்தை கொண்டு வராங்க. 2024 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த திட்டத்தை எதிர்த்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் 2022 இருந்து கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலே போராடிட்டு வராங்க. ஏன் ஏர்போர்ட் வந்தால் நல்லது தானே? ஏற்கனவே இருக்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் சின்னதாக இருக்குல்ல, அதனால சென்னைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்தால் நல்லது தானே? வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகும், இன்டர்நேஷனல் லெவலில் போக்குவரத்து வசதி எல்லாம் சிறப்பாக இருக்கும். இதை எதுக்கு எதிர்க்கிறாங்க? அந்த இடமெல்லாம் 20 கிராமங்கள், 6 ஏரி, 9 குளங்களை கொண்ட விவசாய நிலங்கள். ஏர்போர்ட் வந்தால் கிட்டத்தட்ட 5746 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படும். இதெல்லாம் வெறும் பரப்பளவில் சொல்றதுக்கு தரிசு நிலம் ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி பிறந்ததுலேருந்து அந்த ஊர் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க ஆயிரக்கணக்கான மக்களை கொண்ட பகுதி. இந்த இடங்களை எல்லாம் கையகப்படுத்தி மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தினா அந்த மக்கள்லாம் எங்க போவாங்க? அப்படியே கவர்மெண்ட் வேற இடத்துல குடியமர்த்தினாலும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த மக்கள் என்ன வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்துவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதான்? இப்படியெல்லாம் கொண்டு வர திட்டங்களை எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணி பேசினா வளர்ச்சி எங்கிருந்து வரும்? நாடு எப்படிதான் முன்னேறும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த திட்டங்களை எல்லாம் யாருமே வேணான்னு சொல்ல கிடையாது. விவசாய நிலங்களை ஏன் அழிக்கிறீங்க? மாற்று வழிகளை யோசிக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. கொஞ்சம் தொலைவா இருந்தாலும் பரவாயில்ல, பயனற்று கிடக்கிற தரிசு நிலங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி ஏர்போர்ட்டை கட்டி பயன்படுத்திக்கலாம்ல. அப்படி கொஞ்சம் தூரமாக கட்டினா சென்னைக்கு மிக அருகாமையில் ஏர்போர்ட் அப்படின்னு எப்படி வரும்? போக்குவரத்து செலவெல்லாம் அதிகமாகாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏழையுடைய ஒரு நாள் சம்பளம் தான் பணக்காரனுடைய ஒரு டீக்காகிற செலவு. அதே ஏழையுடைய ஒரு மாச சம்பளத்தை விட நீங்க விமானத்தில் பயணிக்கிற செலவு அதிகம். ஸோ இந்த ஏர்போர்ட்டை யாருமே வேணாம்னு சொல்லல. மக்கள் தொகை கம்மியா இருக்க விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வாழ்க்கை முழுக்க காட்டில் வேலை செஞ்சு களைச்சு போய் வானத்தில் பறக்கிற குருவி மாதிரி மட்டுமே ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு எல்லாமே காங்கிரீட் கட்டிடம் தான். இப்படிப்பட்ட ஏழை விவசாய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கிறதா வளர்ச்சியா? விவசாய நிலங்களை அழிச்சு கட்ட போற இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் நமக்கு தேவையா?